Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 519 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் ரெயிலியோட அந்த விவரு கார்டை கையில வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். அதுதான் இந்த வழியா போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பக்காவா ரூட் காமிக்குமே. சோ அப்படி போயிட்டு இருக்க வழியில ஏதோ ஒரு ரெண்டு குரூப் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. லூஃபி இந்த இடத்த கிராஸ் பண்ணா அவனுல கிராஸ் பண்ணி போடுவேன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட பைரட்ஸுங்க நின்றுட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிப்பான். பேசாம இங்க இருக்க எல்லாத்தையும் மயங்க வச்சுட்டு பஞ்சாயத்து எல்லாம் அவன் போயிடலாமான்னு ஒரு திங்கிங். என்ன பண்ணான்னு தெரியல. அதே நேரம் இங்க நமியோட செம காமெடி என்னன்னா, ஒரு துணி கடைக்கு போய் அங்க இருக்க முக்காவாசி துணி அள்ளி வச்சுக்கிட்டு எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுன்னு கேக்குறான். ஆனா அதுல கூட எந்த தப்பும் இல்ல, பாதி விலைக்கு கேக்குறான். அதான் அந்த கடைக்காரனால தாங்க முடியல. அவன் கதறிட்டு இருப்பான். உசோப்பு நீ எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் இங்க வாங்குற? இன்னும் நம்ம ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு எல்லாம் போக வேண்டி இருக்கு, அங்க கொஞ்சம் வாங்கிக்கலாமா? அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் வாங்குவேன்னு இன்னொரு செட்டை அள்ளி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு 90% டிஸ்கவுண்ட் கேக்குறான். எப்படி 100 ரூபா ட்ரெஸ் 10 ரூபாய்க்கு கேக்குறான். கடைக்காரன் கடந்து கதறுவான், இல்ல இல்ல இல்லவே இல்லன்னு. அதே நேரம் அந்த க்ரோ 42 காட்டுறாங்க. அங்க சஞ்சி ஜோரோவோட வந்துகிட்டு இருக்கான். என் கூடவே வா, கண்டபடி அங்க எங்கன்னு போயிடாத, அப்புறம் உன்னை கண்டுபிடிக்கிறதே பெரிய பஞ்சாயத்து ஆகுமா? ஜோரோக்கு காண்டாயிரும். டேய் யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல, தூக்கி போட்டு வாயில மீச்சிருவேமா. 2 வருஷம் ஆனாலும் 2 பேருக்குள்ள இருக்க சண்டை குறையற மாதிரி இல்ல. அந்த டைம் சஞ்சிக்கு திடீர்னு ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கும். என்னடான்னு போய் பார்த்தா சாப்பாட வேற லெவல்ல ஒரு பொண்ணு குக் பண்ணிட்டு இருப்பா. வாவ், சாப்பாடை விட நீங்களா இருக்கீங்கன்னு வர்ணிச்சிட்டு திரும்பினா நம்ம ஜோரோவை காணோம். என்னன்னா பையன் அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கான். சஞ்சி ஐயோ கோட்டை விட்டுட்டேன்னு அவனை சந்து போதெல்லாம் தேடிட்டு கிடப்பான். அதே நேரம் நம்ம சாப்பரு எப்படியாச்சும் தூக்கிட்டு போன ரோபினை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு தெருவா ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவனுக்கு அதை விட கவலை என்னன்னா, கூட இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிட்டாங்கல்ல. அட அந்த டூப்ளிகேட் ஆளுகளை சொல்றான். இப்படி எல்லாம் அவங்க மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ரோபினியே கடத்திட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, போய் தொலைட்டுன்னு விட்டுட்டாயிலே அப்படின்னு அழுதுகிட்டு புலம்பிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும்போது சாப்பரு இங்க பாருன்னு சொல்லி ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா உசோப்பு நம்ம நமியும் ஃபியூயலை வாங்கிட்டு ஜாலியா வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கு அவனை பார்த்தால செம ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாம பையன் இப்ப முன்ன மாதிரி இல்ல, நல்லாவே வளர்ந்துட்டான். ஏறி டிராவல் பண்ணலாம் போல. பார்த்து எவ்வளவு நாளாச்சும்பா. சாப்பருக்கு ஒன்னும் புரியல. என்ன இதுக்கு முன்னாடி நமின்னு சொல்லிட்டு ஒருத்திய பார்த்தால டோட்டலாவே டிஃபரெண்டா இருந்தாலே. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நம்ம ரோபினை காப்பாத்தி ஆகணும் அப்படி இப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்பவே நம்ம நமிக்கு தெரிஞ்சு போச்சு அந்த டூப்ளிகேட் ஆளுகளை இவன் பார்த்திருக்கான்னு. சோ அந்த மேட்டர் சொன்ன உடனே ஓ அப்ப உங்கள மாதிரியே அவங்க வேஷம் போட்டு சுத்துறாங்களா? அப்ப அங்க மொத்தம் 2 நமி ரைட் ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் தான் காம் டவுன் ஆவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரோபினை 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனவ. அதுக்கப்புறம் அவன் எத்தனையோ இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கா. அவளை போய் அசால்ட்டா ஒரு பேக்ல குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு போக முடியுமா? நல்லா யோசிச்சு பாருன்னு உடனே சாப்பருக்கே அப்புறம் தான் புரிய வருது. இப்ப அவனுக்கு என்ன காண்டாவுன்னா, இவங்கள மாதிரியே அவங்க வேஷம் போட்டு சுத்துறாங்கல்ல, அவளுக்கு என்ன பைத்தியமா? அவளை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொண்டையிலேயே கத்துவான். ஆனா நமி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரி இல்ல. ஆனா ஆட்டோகிராஃப் எப்படி போடணும்னு மட்டும் கத்துக்கணும் பாங்க. ஏன்னா ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல, அதனால நம்ம என்ன நல்ல வழியிலயாடா ஃபேமஸ் ஆயிருக்கோம், அதை முதல்ல யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அதே நேரம் இந்த டம்மி பீஸுங்க 2 பேருமே நெஜா சாப்பரை விழுந்து விழுந்து தேடிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே டூப்ளிகேட்டுங்க. ஒரிஜினல் ஸ்டார் ஹேட்ல இருந்த ஒரு ஆளு இவங்க கூட இருந்தாங்கன்னா நிஜமான ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்ங்க மாதிரியே காட்டலாம்ல. இந்த மேட்டரை இந்த குண்டு லூஃபி கிட்ட சொன்ன உடனே இதை ஏன்டா என்கிட்ட முதல்லயே சொல்லல, லூசு பாலுலாம் போய் அதை எப்படியாச்சும் கட்டி போட்டு தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இவ்வளவு வேகமா ஓடி வரானுங்க. இப்ப அது எங்க போச்சு, எந்த சைடு இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருக்கானுங்க. சபாடி ஆர்கி போலவா என்ன சின்ன இடமா, அசால்ட்டா போய் கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஓடி பாப்பானுங்க. மூச்சு வாங்க ஆரம்பிச்சோன்னா பேசாம நடக்கலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. இங்க லூஃபி அன்காக்கு நமக்கு இப்படி ஒரு கெட்டப்ப கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது, அப்பதான் நமக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வருவானா. ஆனா இவனு 2 பேரும் பார்த்தோன்னே சொல்லிடுவானுங்க, இவன் தானே நம்ம கேப்டன் கிட்ட பஞ்சாயத்து பண்ணதுன்னு. ஏன்னா இந்த ஊர்லயே யாரும் வச்சிருக்காத அளவுக்கு பேக தூக்கிட்டு திரியறவன் நம்மால மட்டும்தான். அந்த டம்மி லூஃபி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பெரிய பேக வச்சுட்டு ஒருத்தன் சுத்துறான்னு. அதனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டானுங்க. நேரா லூஃபி கிட்ட போய் நீங்க எங்க கேப்டனை வந்து பார்க்கணும், நீ எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம எங்க கூட வந்தீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இல்லன்னா உன்னை இங்கேயே பொழந்துருவோம். ஆல்ரெடி எங்க கேப்டன் உன் மேல கொல்ல கன்ல இருக்காரு, நீ ரொம்ப நாளைக்கு வாழ வேண்டாமா அப்படி இப்படின்னு பேசுவானுங்களா. லூஃபி அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். சடனா எப்பா நீ சஞ்சி தானே, நீ ஜோரோ தானே, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவங்களுக்கு ஒண்ணும் புரியல இவன் என்ன பேசுறான்னு. இப்ப உங்களுக்கு புரியுதா? லூஃபியும் இது நம்ம ஆளுகன்னு சொல்லி நம்பிட்டான். இப்ப என்ன எல்லாருமே எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிப்பா வாங்க போலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அவனுக்கே ஒண்ணும் புரியல, நம்மள வேற யாரும் நினைச்சிட்டான் போல. ஆனா இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, இவனை எப்படியாச்சும் கேப்டன் கூட்டு போகணும் அவ்வளவுதான். அதனால அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் இங்க ஜோரோ நான் எப்படியாச்சும் கடல்ல போய் மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருப்பான். அவனோட ஒத்த கண்ணை மூடி இருக்கா நோட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா அவனோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அது என்ன எதுன்னு நம்ம போக போக பார்க்கலாம். சோ இப்போ ஜோரோ மீன் பிடிக்க போறதுக்கு நம்ம சஞ்சி முடியவே முடியாதும்பா. எப்படியே 2 பேத்துக்குள்ளேயே மாத்தி தகராறு. சஞ்சி நம்ம சீக்கிரமா கப்பலுக்கு போகணும், எல்லாருமே அங்க வந்து சேர்ந்துருவாங்க, அதனால என் கூட ஒழுங்கா வான்னு சொல்லுவான். ஆனா அவன் கேட்க மாட்டான். எதை சொல்லி தெரியுமா
அவனை பிளாக்மெயில் பண்ணுவான். நான் நம்பர் 1 வந்தவன், நீ எல்லாம் 7வதா வந்த லூசு பைய, எனக்கு ஆர்டர் போடாதேம்பா. ஏன்டா வந்ததெல்லாமாடா ரேங்கிங்ல வைப்ப பைத்தியக்கார பையல, ஏதோ சான்ஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு இங்க வந்து சேர்ந்துட்ட, அதுக்காண்டி ஓவரா பில்டப் பண்ணுவியாம்பானா. ஓகே சாரி நம்பர் 7 இன்னும் வெறுப்பேத்தி விடுவான். அவ்வளவுதான் சஞ்சி அப்படியே நெருப்பா மாதிரி கத்திட்டு இருப்பான். உடனே ஜோரோவும் காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அவன் மேல ப்ளூ ஃபிளேம் வரும். உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி அங்க சண்டையை கட்டிட்டு கிடப்பானுங்க. அதே நேரம் குரூப் 46 கட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட பைரட்ஸுங்க. எல்லாம் அந்த டம்மி லூஃபி இருக்கான்ல, அவன் வர சொன்ன ஆளுங்க தான் இவனுங்க. ஐ மீன் அவனோட க்ரூவை சேர்ந்த 100 பேர். இது எல்லாத்தையுமே ஓரமா உட்காந்து ஒரு மெரைனால் பார்த்துட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி குரூப் 46ல எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க. அதுல மொத்தமா 4 கேப்டன்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் கேஸ்ட் ஆல்பியன், அவனோட பவுண்டி 92 மில்லியன் பெரிஸ். அடுத்து லிப் சர்வீஸ் டாட்டி, இவனுக்கு 88 மில்லியன் பெரி பவுண்டி இருக்கு. அடுத்து வெட் ஹேர்ட் கேரிபோ, இவனோட பவுண்டி 210 மில்லியன் பெரிஸ். அவனோட பிரதர் பிளட் ஸ்பிளாட்டர் கரிபோ, அவனோட பவுண்டி 190 மில்லியன் பெரிஸ். இப்படி கொடூரமா கொலவெறித்தனமா அம்புட்டு பேரும் இங்கதான் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத அந்த வெட் ஹேர்ட் கரிபோ நோட் பண்ணிடுவான். ஏதோ கருப்பாடு இங்க இருக்கேன்னு சொல்லி கரெக்டா அந்த செவுத்த பார்த்து படுபயங்கரமா அவன் லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.